وَقُلْ رَبِّ زِدْنِي عِلْمًا. இன்று நம்முடைய வார்த்தைகளில் கூட எவ்வளவு ஷிர்க்குகள் பரவி இருப்பதை நாம் பார்க்கிறோம், உணராமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் நம்மை பார்த்து நீங்கள் சுகமா என்று கேட்கும்போது அந்த இடத்திலே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளால் என்று சொல்வது ஈமான், என்று சொல்வது தௌஹீத். ஆனால் நம்மிலே ஒரு கூட்டம் உங்களுடைய துவா பரக்கத்தால நல்லா இருக்கு, உங்களுடைய புண்ணியத்தால நல்லா இருக்க, உங்களுடைய துவாவால நல்லா இருக்கிற, இதுவும் ஒரு வகையான ஷிர்க். அல்லாஹ்வை புகழ வேண்டிய இடத்தில் அல்லாஹ் அல்லாதவரை புகழ்வது, நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய அருளோடு இணைக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹ் அல்லாதவருடைய செயலோடு இணைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் நபி கேட்டபோது, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை விசாரித்த போது அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னார்களா, அல்லது நபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்க துஆவால நாங்க நல்லா இருக்கோம்னு சொன்னார்களா? எங்கேயாவது ஒரு பலவீனமான ஹதீஸையாவது காட்ட முடியுமா? ஆனால் இந்த வார்த்தை இன்று சமுதாயத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டது. யார் நம்மை பார்த்து சுகமா நலமா என்று கேட்டாலே உங்க துஆ பரக்கத்தால நல்லா இருக்க, எனக்கு என்ன குறை உங்க துஆ இருக்கும்போது. மாணவர்களே, பிறர் எப்படி சொல்வார்கள் அல்லவா, உங்கள் ஆசீர்வாதத்தால் உங்களது புண்ணியத்தால் நான் நன்றாக இருக்கிறேன். அதைத்தான் இப்படி வார்த்தை மாற்றி அரபியுடைய வார்த்தையை கொண்டு இன்று சொல்லப்படுகிறது. ஒரு முஃமின் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளால் என்று சொல்ல வேண்டுமே தவிர இன்னொருத்தருடைய தயவாலோ அவருடைய துஆவாலோ நாம் நன்றாக இருக்க முடியாது. துஆ கேட்க வேண்டும், எல்லோரும் எல்லோருக்காக வேண்டியும். அந்த துஆ அல்லாஹ்வுடைய அருளில் கட்டுப்பட்டது. அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னால் அதில் எல்லாமே அடங்கிவிடும். அல்லாஹ்வை புகழ வேண்டிய இடத்தில் அல்லாஹ் அல்லாதவரை புகழக்கூடாது.